மீண்டும் சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க்கை எடுக்க போகிறாங்க. மீண்டுமே சூர்யா ஒரு வரலாறு திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் கங்குவா திரைப்படத்தோட பட்ஜெட்டை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறதா, அந்த திரைப்படத்துக்கு பெயரும் வைத்திருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படத்துக்கு சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் செலவு பண்ணியிருந்தாங்க. இதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் பார்க்கப்பட்டது. இந்த திரைப்படத்துக்கு 400 கோடி ரூபாய் செலவும் செஞ்சிருந்தாங்க. ஆனாலுமே இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக போகிற திரைப்படமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து சூர்யா அவர்கள் சூர்யா 44, சூர்யா 45 திரைப்படத்தில் நடிக்க இருக்காங்க. அதுக்கப்புறமா மீண்டுமே ஒரு வரலாறு திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த திரைப்படம் ஒரு பாலிவுட்டில் எடுக்க போகிற திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த திரைப்படத்துக்கு கருணா அப்படிங்கிற டைட்டிலும் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமா இதுக்கான டாக் போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பிரகாஷ் மெகாரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 600 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த திரைப்படத்துக்கான ஷூட் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் சூர்யா அவர்கள் இப்போ டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் 2026 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கான பூஜை ஒர்க், இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் 2025 மிட்லே வர மாதிரி இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் சூர்யா அவர்கள் இப்போ ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு.